The most stylish and icon star through Allu Arjun அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் மன்னிக்கணும். நிறைய தப்பு இருக்கும் நான் தமிழ் பேசும்போது. எதுக்குன்னா நிறைய நாள் ஆச்சு, ரொம்ப நிறைய எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. ஆனாலும் நான் தமிழில் தான் பேச போகிறேன். நிறையா தப்பு இருக்கும், ஆனால் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. எதுனா அதில் பேசினா தான் இன்றைக்கி எனக்கு கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் த என்டையர் மீடியா, எல்லா மீடியா அவர்களுக்கும். அதுக்கப்புறமா ப்ரெஸ், இந்த ஃபங்க்ஷனை தமிழ்நாடுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அண்ட் கெஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் தேங்க் Kumar Garu for from Laika. Thank you very much, sir. Thank you. And Prasad Garu, ரொம்ப நன்றி சார். இந்த படம் தமிழில் எப்படியாவது பண்ணான்னு திருப்பதி பிரசாத் காரு த்ரூ லக்ஷ்மி பிக்சர்ஸ் அவர் ரொம்ப ஹைதராபாத் வந்து கேட்டுகிட்டே இருந்தார், நான் இந்த படம் எப்படியாவது பண்ணேன்னு. தேங்க்யூ வெரி மச் சார் ஃபார் bringing புஷ்பா டு தமிழ்நாடு. அண்ட் சிவா சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் ஹியர் டுடே. அண்ட் ஸ்டேஜ் மேலே நிறைய கெஸ்ட் இருக்காங்க. சௌத்ரி சார், தேங்க்யூ வெரி மச். இட்ஸ் வெரி குட் டு சி யூ சார். நான் கொள்ளையாக இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நீங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தேட். அண்ட் தானு சார், எப்போலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து அவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. இன்றைக்கி அந்த மாதிரி தானு சார் எனக்கு பக்கத்தில் உட்காரது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ வெரி மச் தானு சார். அண்ட் இந்த படம் பற்றி பேசணுன்னா, first of all, I like to give my big thank you to Madan Karki Garu. Thank you very much. எதுக்குன்னா இந்த படம் எப்படியாவது தமிழில் வரணும். யாரும் பார்த்துட்டு தேவி ஃபர்ஸ்ட் டைம் இந்த தேவிஸ்ரீ பிரசாத், நான் தேவியன் தான் கூப்பிடுவேன், மன்னிச்சிட்டுங்க. தேவி இந்த படத்தை பார்த்து சொன்னார், பண்ணி இது கேட்கறதுக்கு தமிழ் படம் மாதிரி இருக்கு, நீ பண்ணுறது கூட தமிழ் படம் மாதிரியே பண்ணிய. ஐயோ, நான் தமிழ் தான். நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தமிழில் தான். சரி, ஆல்மோஸ்ட் என் ஃபர்ஸ்ட் 20 years ஆஃப் மை லைஃப் தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். எப்படியாவது எந்த ஊரில் ஆர்பி சௌத்ரி சார் சொன்னார், இல்லை நான் நார்த்து போனேன், அங்கே போனால் அல்லுன்னு கேட்குறாங்க. நான் எல்லாம் இப்போது என் மனசில் ஒன்று இருக்கும், எல்லா ஊருக்கு போகிறேன், எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஊரில் சொல்லலையே, நம்ம ஊரில் அடித்தா தானே, நம்ம ஊரில் வந்தால் தானே அந்த எவ்வளோ பண்ணாலும் நம்ம வீட்டில் நம்ம ரசித்தாதான் அந்த கிக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட இப்படியாவது இந்த படத்து வரணும். எதுக்குன்னா நிறைய படம் இருந்தது, எந்த படத்து கூடயாவது எடுத்துகிட்டு தமிழ்நாடு வந்திருக்கலாம். ஆனால் ஏன் இத்தனை நாள் வரலன்னா, ஏதாவது வரும்போது ஒரு நல்ல படம் கூட வரணும், தமிழ் ஆடியன்ஸ் கூட அப்பீலிங்கான ஒரு படம் கூட வரணும்னு தான் இத்தனை நாளாக வரல. ஸோ இந்த படம் ஒரு திருப்பதி ஃபாரஸ்ட் கிட்ட இந்த பேக்ட்ராப்பில் நடக்கிறது. ஸோ இந்த படம் ரொம்ப அப்பீலிங் இருக்கும் தமிழுக்கு. அண்ட் ப்ளஸ் எனக்கு ரொம்ப என்னென்னா, இந்த படம் தமிழ் காப்பி தெலுங்கு காப்பி எப்படி இருக்கோ ஒத்தென்டிக்காக இருக்கோ, தமிழ் காப்பி அவ்வளோ ஒத்தென்டிக்காக இருக்கணும். அது பண்ணுறதுக்கு பெஸ்ட் பர்சன் மதன் கார்த்தி சார் தான். அவர் தான் ரொம்ப நல்லா பண்ணுவார். எப்படியாவது அவர் பண்ணான்னு நான் கேட்டேன், அண்ட் அவர் பண்ணார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் obliging திஸ் ஃபிலிம் சார். ஐ எம் ஸோ கிளாட் யூர் பார்ட் ஆஃப் இட். நான் நிறைய வெர்ஷன்ஸ், நிறைய மலையாளம், கன்னடா, ஹிந்தி, மல்டிபிள் லாங்குவேஜஸில் வருது. எது பார்த்தாலும் தமிழில் பார்க்கும்போது அம்மா சூப்பராக எடுத்து வந்தாங்க. மீனிங் நான் தெலுங்கில் எந்த மாதிரி ரசித்து பண்ணணும், அந்த பியூட்டி போகாமல் இல்லைன்னா ஒரு 5% என்ஹான்ஸ் பண்ணி தான் தமிழில் வந்தது சார். தேங்க்யூ வெரி மச். நாங்கள் யோசிக்கிற ஐடியா அந்த ரா இல்லாமல் சொல்கிறது, இந்த எக்ஸ்ட்ரா ஐடியாஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. வெரி குட் சார். தேங்க்யூ வெரி மச். உங்கள் எல்லா டீமுக்கு டப் பண்ணுறது, எவ்ரிபடி, ஃபார் ஆல் தி பீப்புள் ஹூ சாங், எவ்ரிபடி, ஆல் த தமிழ் க்ரூ, தேங்க்யூ வெரி மச். வேறு யாராவது மறந்துருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. ஐட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் சுகுமார் காரு. என் ஃபஸ்ட்டு படம் கங்கோத்ரி, அதுக்கப்புறமா என் செகண்ட் படம் ஆர்யா. பட் என் கெரியர் டேக் ஆஃப் ஆனது ஆர்யா படம் கூட. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாமல் யாருக்கு தெரியாதோ அவங்க சொல்கிறேன்.
மை கெரியர் டுக் ஆஃப் வித் அந்த ஆர்யான்னு ஒரு படம். அதுக்கப்புறமா நாங்கள் ஆர்யா 2 பண்ணோம். எப்படியாவது ஒரு 10 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆர்யா 2 பண்ணி இந்த புஷ்பாத்துக்கு பண்ணுறதுக்கு. ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, கேப் வந்தது. இந்த 10 வருஷத்தில் அவர் கேட்டுகிட்டே இருந்தேன், ஏன் நம்ம பண்ணலன்னா சொன்னார், பண்ணும்போது ரொம்ப நல்ல படம் தான் பண்ணோம் கூட, ஒரு ஜஸ்ட் ஆர்டினரி படம் பண்ணக்கூடாது, எப்படியாவது நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ணோம், எல்லாருமே பார்க்குற ஒரு நல்ல படம் பண்ணோன்னு சொல்லி இந்த படம் பண்ணுறோம். எல்லாருக்குமே பிடிக்கணும்னு வேண்டிக்கிறோம். எதுக்குன்னா இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும், நான் பேசும்போது ரொம்ப தப்பாக இருக்குது, பட் பரவாயில்ல, நான் தமிழில் பேசுகிறேன், அது எனக்கு போதும். தப்பாக இருந்தாலும் தமிழில் இருந்தால் அழகாக இருக்கும். இந்த படம் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஒன்று என்னென்னா, எப்படியாவது நம்ம ஃபாரஸ்ட்டில் தான் ஷூட் பண்ணோம், இந்த மாதிரி ஃபாரஸ்ட்லாம் ஷூட் பண்ணோம், ரொம்ப ஒத்தென்டிக்காக இருக்கும். ஷூட் பண்ணுறதுக்கு என்னென்னா கோவிட் சுச்சுவேஷன். இந்த மாதிரி அங்கே கார் போகிறதுக்கு நிறைய கோவிட் ரூல்ஸ் இருக்குது. 3 பேர் ஒரு காரில் உட்கார முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கார்ஸ் இருக்கும். ஷூட்டிங் லொக்கேஷன் போகிறதுக்குள்ளேயே ஒரு 400-500 கார்ஸ். சில லொக்கேஷன்ஸ் எப்படின்னா ரோடே கிடையாது. ஐட் லைக் டு தேங்க் மைத்ரி ஃபிலிம்ஸ் ஃபார் சில பிளேஸில் இங்கே அந்த பாயிண்டில் ரோடு இருக்குது, இங்கே ரோடு இருக்குது, நடுவில் ரோடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் ரோடு கிடையாது அந்த லொக்கேஷன் போனோன்னா. அதெல்லாம் நைட்டு ஒரு 2 நாள் முன்னாடி லோடெல்லாம் கூட போட்டாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இந்த படம் ஷூட் பண்ணோம். இன் பிட்வீன் கோவிட் சுச்சுவேஷன், இத்தனை பேர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக இந்த படம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஐ ரியலி விஷ், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு சொல்கிறது பிடிக்காது. எதுனா நான் கஷ்டப்பட்டு பண்ணல, நான் ரொம்ப அது எப்படி சொல்கிறது, இஷ்டப்பட்டு பண்ணேன். ஓ சேம் தெலுங்கு மாதிரி தான். ஓகே, நான் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணேன். பட் எல்லா யூனிட்டோட கஷ்டம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுக்குன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் திஸ் ஃபிலிம். I always say Pushpa is equal to 4 films. The effort for Pushpa is effort of 4 films. அந்த மாதிரி புஷ்பா பெரிய ஹிட் ஆனோம். அண்ட் இவ்வளோ பெரிய நல்ல பேர் வர்றதுக்கு, எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பெனிட்ரேஷன் வர்றதுக்கு மெயின் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் என் ஃப்ரெண்ட் தேவிஸ்ரீ பிரசாத். அவர் கொடுத்த மியூசிக்கு, சாமி சாங்கு கிளிக் ஆயிடுச்சுன்னா, தமிழில் கிளிக் ஆயிடுச்சுன்னா என் சந்தோஷத்தை பார்க்கணும் நீங்கள். எதுக்குன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்க்கும்போது. எதுக்குன்னா எந்த ஊரில் ஸோ நான் ரொம்ப ஹம்பிளாக சொல்கிறேன். நான் பண்ணுற தெலுங்கு படம் டப்பிங் பண்ணும்போது ஹிந்தியில் ரொம்ப வைட் ரீச் இருக்குது. ஒரு சிங்கிள் ஷாட்டில் சொல்லணும்னா மோஸ்ட் வாட்ச் இந்தியன் ஃபிலிம் ஆன் யூடியூப் என் படம் தான் இருக்குது. 1 and 2 ரேங்க் 1 and 2 அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ இந்தியாவில் பார்த்தாலும் எனக்கு தமிழில் எப்படியாவது போகணும்ப்பா, வீட்டில் தான்ப்பா அடிக்கணும், வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க தான். என் சின்ன வயசில் இந்த ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், எனக்கு சின்ன வயசில் இந்த டியூஷன் டீச்சர் ஃபோன், அவங்க ஃபோன் பண்ணால் தான் எனக்கு அந்த கம்ப்ளீஷன் வரும். எதுக்குன்னா பிறந்தது வளர்ந்து எல்லாம் இங்கே தானே, டிநகர் இங்கே தானே. ஸோ எப்படியாவது ஒரு மெட்ராஸில் ஒரு தமிழ்நாடு ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நிறைய பேர் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன்னு சொல்ல, நிஜமாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, ஐயோ நீ தெலுங்கு பேசுகிற தமிழ் பையன்யா. அதில் ஆமாம், யார் பிறந்தது வளர்ந்து இங்கே தானே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனு ஒரு 20 வயசு இங்கே தானே இருந்தேன். ஸோ நான் யோசிக்கிற விதானெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதில் எனக்கு ஒன்றும் ஐ எம் நாட் ஷை அபவுட் இட், ஐ லைக் இட். ஸோ ஐ ரியலி விஷ் புஷ்பா டச்சஸ் ஆல் யோர் ஹார்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர். அண்ட் வேறு யாராவது மறந்துருந்தால் மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஹோப் இந்த படம் இந்த December 17th வருது தமிழ்நாடுக்கு. இட்ஸ் கம்மிங் இன் அ வெரி பிக் வே தேங்க்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ப்ரெசென்டட் லைக் லக்ஷ்மி பிக்சர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. அண்ட் வேறு யாரையாவது மறந்துருந்தால் மன்னிச்சிடுங்க. அண்ட் தமிழில் நிறையா தப்பு இருக்கும், பட் மன்னிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அஃப்கோர்ஸ் நிக்கில் முருகங்களுக்கு தேங்க்யூ. கலக்கிறீங்க ஷோ.
பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். லைக்கா நிறுவனத்திற்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் பத்திரிகை மற்றும் ஊடக மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் லைக்கா நிறுவனத்தின் தலைவர் திரு சுபாஸ்கரன் அவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சுபாஸ்கரன் அவர்கள் சினிமா மீது பற்று கொண்டவர். பிரம்மாண்ட படங்களை வழங்குவதில் லைக்கா நிறுவனம் பெருமை கொள்கிறது. அதன் அடிப்படையில் திரு சுகுமார் இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் திரு அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தன் நடிக்கும் புஷ்பா படத்தை வெளியிடுவதில் இந்த நிறுவனம் பெருமை கொள்கிறது. இந்த ஆண்டின் மிகப்பெரிய வெற்றி படமான புஷ்பா படம் இந்த ஆண்டின் இறுதியில் உங்களுக்கு வரவுள்ளது. இது மிகப்பெரிய வெற்றி படம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனைத் தொடர்ந்து எங்கள் நிறுவனம் RRR, டான் மற்றும் பொன்னியின் செல்வன், நாய்சேகர் தொடர்ந்து பல படங்களை வழங்க உள்ளோம். இதை இந்த லைக்கா நிறுவனம் பெருமை கொள்கிறது. மேலும் மைத்ரி மூவிஸ், லக்ஷ்மி மூவிஸ் எங்களுடன் இணைந்து இந்த படத்தை வழங்கி நாங்கள் பெருமை கொள்கிறோம். திரு சுபாஷன் அவர்கள் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். NV பிரசாத் அவர்கள் லக்ஷ்மி மூவி சார்பாக. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த మైత్రి మూవీస్ ప్రొడ్యూసర్స్కి ಎಲ್ಲರಿಗೂ ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಇಂದ ಪಟತలో నడికిற ಎಲ್ಲ ಆರ್ಟಿಸ್ಟು, ಮ್ಯೂಸಿಕ್ ಡೈರೆಕ್ಟರ್ ದೇವಿಶ್ರೀ ಪ್ರಸಾದ್, ಮೈ ಡೈರೆಕ್ಟರ್ ಸುಕುಮಾರ್, ಮೈ ಹೀರೋ ಅಲ್ಲು ಅರ್ಜುನ್. ಅವರು ಹಿಂಗೆ ಬೈ ಬರ್ತ್ ಹಿಂಗೆ ನಿಂದು హీరో అయినప్పుడు హైదరాబాద్ షిఫ్ట్ అయ్యొచ్చి టీ నగర్లోనే ಅವರು ரொம்ப நாளாக படித்திருக்கு. தமிழில் எப்போனிಂದೋ நம்மளை ஆல்மோஸ்ட் ஆல் சின்ன குழந்தைலேருந்து பார்த்துருக்கு. அல்லு சுரேஷு, பனி, அல்லு அரவிந்த் சார் ரொம்ப ஃபேமிலி கூட இருக்குன்னா, చిరంజీవి సారు అప్పు నింది ఇವರು చిన్న చిన్న కులంద ஒரு ஸ்மால் ஸ்டோரி. அவர் ஹீரோ இல்லை டைமில் கீதா ஆர்ட்ஸில் வந்து பாபு அனி அவர் ரிலேஷன் இருக்கு. ஒரு நாள் நான் அங்கே நிற்கிறேன். அப்போது சிடி, ஆடியோ சிடி வரும். அந்த சிடி அமௌண்ட்டு அவர் கையில் வாங்கி இவ்வளோ செலவாயிடுச்சுன்னு பேலன்ஸ் அவர் கேஷியருக்கு கொடுத்துருக்கு கீதா ஆர்ட்ஸில் ஆஃபீஸில். அப்போ ஹீரோ இல்லை. எதுக்குன்னா அவ்வளோ டிசிப்ளினாக அல்லு அரவிந்த் சாரு சின்ன குழந்தை நின்று அது சின்ன குழந்தை டைமில் வந்து காசு வாங்கினா திருப்பி ஆஃபீஸில் போய் அவர் ரிலேஷன்கிட்ட இவ்வளோ செலவாயிடுச்சு, இதுக்கோ பேலன்ஸ்னு காசு கொடுக்குது. அந்த டிசிப்ளினாக அதே டிசிப்ளினில் எவ்வளோ ஒர்க் ஹார்ட் பண்ணுறாரு எல்லாம் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் ஃபாரஸ்ட்டில் ஒரு 200 டேஸு, தமிழ்நாட்டில் நிறைய ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் பண்ணிருக்கு, ராஜமண்டியில் பெரிய ஃபாரஸ்ட்டில் ஷூட்டிங் பண்ணிருக்கு. டோட்டல் அவுட்டோர் படம், டே அண்ட் நைட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணி 17th உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்காக தமிழில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் இந்த படம் கன்ஃபார்ம்டாக. அதில் 1% சேஞ்சே கிடையாது. இது தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டு பண்ணிக்கு 100% நம்மள அர்ஜுனுக்கு ஒருவனை நான் நடித்து இந்த ப்ராஜெக்டு எங்கள் லைக்கா மூலமாக வந்து ஒரு அசோசியேஷன் பண்ணி ஒரு டீசெண்டாக ஒரு தமிழ் படம்லாக எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுறக்கே மீடியாவில் இப்போ வரைக்கும். இப்போ ஃபர்தராக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணால் நிறைய படம் இங்கே வரும். நிறைய உங்களுக்கு ஐ ஃபீஸ்ட் பட்டத்தில் கூட உங்களை இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தாச்சு அந்த விஷுவல் நீ எப்படி இருக்குமோ நீயே சொல்லும். இது ஃபோனில் பார்த்தனா ஆன் ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். எல்லா ஆடியோ ஹிட்டு. தேவிஸ்ரீ பிரசாத் எவ்வளோ கஷ்டப்படுறாலோ இந்த 2 years நின்று இந்த பிக்சருக்காக தெரியும். எல்லா இந்த படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர்ஸ் மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸுக்கு வணக்கம். மீடியா ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபிலிம். வெரி பிளாக் பஸ்டர், வெரி ஹிட். மேலே இருக்க சௌத்ரி சாரு, நம்மள காட்ஃபாதர் தானு சாரு, எல்லாரும் டைரக்டர் மதன் கார்கே, திரீஷ், நம்மளை திருப்பத்தில் படித்த நாள் இவர். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம், மகிழ்ச்சி. இது ஒரு
புஷ்பா படத்தில் சந்திக்கிறது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. இந்த படம் வந்து நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன். தானு சார், சௌத்ரி சார், அம்முநிலையில் சிறுத்தை சிவா சார் அவர்களோட வாழ்த்தோட இங்கே இந்த நிகழ்வு தொடங்குது. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கண்டினியூஸாக 2-3 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லாக ஒரு சின்ன ஒரு பேர்ன் அவுட்டில் இருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து புஷ்பா ப்ராஜெக்ட் வந்து மைத்ரி மூவிஸ் நம்ம சிஇஓ செரி சார் பேசினாங்க. அப்போ சார் இப்போ ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கேன் சார், இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு அடுத்த நாள் வந்து அல்லு அர்ஜுன் சார் அவரோட டீம்ல இருந்து, அவரோட குழுவில் இருந்து சாய்கோபால் அவர்களை வந்து என்னோட அலுவலகத்துக்கு அனுப்பி நீங்கள் தான் பண்ணணும்னு சார் சொல்கிறாங்க, ஒரு அன்பான ஒரு வேண்டுகோளாக அதை வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த அன்புக்கு வேணாம் சொல்ல முடியல. ஸோ அதனால் இந்த படம் அப்படி தான் அந்த படம் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த படத்துக்குள்ளே வந்த உடனே நல்ல வேளை நான் அதை ஒத்துக்கிட்டேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ஒவ்வொரு டயலாகும், இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு டயலாக், அதில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ், அவங்க எடுத்திருக்கிற விதம், காட்டுக்குள்ளே இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸ். சார் இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ்னால் எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல சார். ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக ஒரு காட்டுக்குள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. அந்த கதை சொன்னாங்க, 300 பேர் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மாதம் ஷூட் பண்ணாங்க. பாதியில் எல்லாருக்கும் அங்கே டீம் ஃபுல்லுக்கும் கோவிட் வந்துட்டு எல்லாரும் வந்து அப்புறம் திருப்பி போய் அதுக்கப்புறம் திருப்பி எல்லோரும் ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி அந்த என்டையர் டீம் போய் 1.5 மாதம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப எஃபர்ட் வந்து நிறைய எல்லா படத்துலையும் எஃபர்ட் போடுறாங்க. அந்த எஃபர்ட் எப்படி டேர்ன் ஆகுது அப்படின்றது தான் முக்கியம். சுகுமார் சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி ஒரு இந்த படத்தை அவர் எழுதியிருக்காரு. அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ரைட்டிங் வந்து அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கேன்வாஸ் கிடச்சிது தமிழில் பண்ணும்போது. இல்லை அல்லு அர்ஜுன் அவர்களோட பர்ஃபார்மன்ஸை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். நிறைய சீன்ஸில் அப்படியே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அந்த என்டையர் மூவியில் அவர் ஒரு ஆட்டிடியூட் ஒன்று கேரி பண்ணியிருப்பார். அந்த சீன் வந்து ஒரு 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 வில்லனுக்கு எதிராக இருக்கட்டும், இல்லை ஒரு லவ் சீனாக இருக்கட்டும், இல்லை ஒரு காமெடி சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் அந்த ஒரு சின்ன ஒரு அந்த ஆட்டிடியூட் அவர் ஃபுல்லாக கேரி பண்ணிட்டு வந்திருப்பார். அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில், டயலாக் டெலிவரியில். அதுவும் இந்த டயலாக் டெலிவரியும் வந்து அவரோட அந்த டயலெக்ட் வந்து அவ்வளோ ஈஸியான டயலெக்ட் கிடையாது. அவர் பேசியிருக்கிறது தெலுங்கில் பேசின டயலெக்ட். ஸோ அந்த டயலெக்டை வந்து தமிழில் அடாப்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து பாடல்கள்லாம் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. பாடல்கள் உருவாக்கின டிஎஸ்பி அவர்களுக்கும் விவேகா அவர்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஏன்னா டப்பிங் படத்துக்கு பாடல்களை வந்து இன்னொரு மொழியிலையும் கொண்டு வந்து அதுலேயும் ஹிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். விவேகா வந்து ரொம்ப அழகான வரிகள் கொண்டு வந்திருக்காரு தமிழில். அவர் இன்னைக்கு மிஸ் பண்ணுறோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது இல்லாமல் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணும்போது வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னு சொன்னேன். ஸோ அதை தமிழில் எப்படி கொண்டு வரணும், அந்த இது மாறாமல். ஸோ அவங்க இங்கே தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும். அதே சமயத்தில் நமக்கு லிப்ஸிங்க் இஷ்யூஸ் இருக்குது. லிப்ஸிங்க் வந்து அழகாக ஒரு தமிழ் படம் பார்க்குற அந்த ஒரு உணர்வை கொண்டு வரணும், அந்த டயலெக்டை கொண்டு வரணும். இதெல்லாம் வந்து சாத்தியமானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய என்டையர் டீம். அல்லு அர்ஜுன் சாருக்கு வாய்ஸ் கொடுத்த ஷேகர் அவரை வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சேலஞ்சிங். ஏன்னா நாங்கள் இந்த படம் தமிழில் பண்ணும்போது தெலுங்கில் அப்படி இல்லை. தெலுங்கில் வந்து என்னென்னா பேசுறது வந்து அவர் டைலக்டில் மட்டும் தான் பேசுவார். ஆனால் தமிழில் வந்து நாங்கள் பேசும்போது ஒரு ஒரு சோதனை முயற்சியாக இந்த ஹீரோ கேரக்டருக்கு வரலைன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு ஒன்று முயற்சி பண்ணோம். அதை வந்து எதுவுமே அது தெரியாத மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அதை வந்து கொண்டு வந்திருந்தார் ஷேகர். அது அவரோட டெலிவரியில், அது வந்து ஹியூமர் சீக்வன்சஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இதில். அவருக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோட என்டையர் டீம், டப்பிங் டீம், விஜயகுமார், இமயவரம்பன், அப்புறம் அந்த ஒலிப்பொறியாளர்கள் லாரன்ஸ், தீப்தி, எல்லாருக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். யாரோட பேர் நான் விட்டுருந்தேன்னா மன்னிச்சிருங்க. தினேஷ் வந்து ப்ரொடக்ஷனில் இருந்து கூட வந்து உட்காந்துட்டு இருந்தார், ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணார். இன்னொரு முக்கியமான தேங்க்ஸ் நான் வந்து சுகுமார் சாருக்கு சொல்கிறதுக்கு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஏடி யார் வந்து ஒன் ஆஃப் தி ஏடிஸ் பிரபாவ் யார் வந்து எழுதினாரோ, இந்த டைலக்ட் எழுதினாரோ, அவர் கூட வந்து உட்காந்துட்டு ஒவ்வொரு டயலாக் நாங்கள் பண்ணும்போதும் அந்த படத்தோட சோல் அப்படிங்க டிரான்ஸ்லேட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். அவர் இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு, சார் எனக்கு நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் சார், எனக்கு தெலுங்கு பார்த்ததோட தமிழ் இப்போ பார்க்குறது எனக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ அது எங்கள் என்டையர் டீமுக்கு ஒரு முதல் வாழ்த்தாக நான் எடுத்துக்கிறேன். ப்ரொடியூசர்ஸ்க்கு, அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு, டிஎஸ்பி அவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அனுபவமாக இந்த என்டையர் படம் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெற போகுது, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ஜாய் பண்ணுற ஒரு ஹியூமர், ஆக்ஷன், ஒரு நல்ல ஒரு சென்டிமெண்ட்ஸு. ராஷ்மிகா ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சின்ன அவங்களோட முக எக்ஸ்ப்ரெஷன்ஸில் நிறைய திங்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஹத் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும், ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ப்ரெசன்ஸ். ஃபஹதோட ப்ரெசன்ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து எல்லாரும்
கண்டிப்பாக பேச போகிற ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த படம் வந்து கமர்ஷியல் சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நிறைய விருதுகள் கொடுக்க போகுது. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வந்திருக்கு. ஸோ என்டைய டீமுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ பீன் கிவிங் அஸ். சார் வெல்கம் சார். அல்லு அர்ஜுன் சார். அல்லு அர்ஜுன் சார் வந்து நான் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கேன். ஒரு தடவை சந்தித்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours பேசிகிட்டு இருந்தோம். அந்த 3 hours பேசிகிட்டு இருந்தபோது எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. அவருக்கு சினிமா துறையில் எவ்வளோ பெரிய அவகானம் இருக்குது அப்படிங்கிறது. மொத்தம் எல்லா கிராஃப்ட், இந்த 24 கிராஃப்ட்ஸை பற்றியும் முழுசாக தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார் அவர். ஸோ ரொம்ப ஆச்சரியப்படுத்தினீங்க சார் இந்த 3 hours எனக்கு. இட் வாஸ் லைக் அ ஒண்டர்ஃபுல் மீட்டிங். புஷ்பா படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்துடைய ஒவ்வொரு சாங் வந்து ரிலீஸ் ஆகும் பொழுதும், அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை ரிலீஸ் ஆகும் உடனே வந்து தேவிஸ்ரீ பிரசாத் சார் வந்து எனக்கு அனுப்புவார் அது வாட்ஸ்அப்பில். அதை கேட்டுட்டு உடனே நான் ரெஸ்பாண்ட் பண்ண அவருக்கு. ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக ஒவ்வொரு பாடலுமே அவ்வளோ நல்லா வந்திருக்கு சார். தேவி சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா பாட்டுமே. ட்ரெய்லர் பார்த்தும் பொழுது ஐ வாஸ் ஸ்டன்பவுண்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்கேலில், அதுவும் எனக்கு நல்லா தெரியும் கோவிட் பீரியடில் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்ததுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு மாபெரும் வெற்றி படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்தது ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சிது. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக புஷ்பா படம் வரும். நிச்சயமாக அது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர் பார்க்குற பொழுது. ரைஸ் ஆஃப் புஷ்பா அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து அல்லு அர்ஜுன் சாருடைய மிகப்பெரிய ரைஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரியாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை வெல்கம் பண்ணுறது. யுவர் பண்டில் ஆஃப் டேலண்ட் சார். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தமிழ்நாட்டிலே காத்திருக்குங்கிறது மனசார நான் வந்து வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். புஷ்பா படத்தின் ஃபஸ்ட்டு ஹீரோ பற்றி பேசணுன்னா, அல்லு அர்ஜுனை பற்றி பேசணுன்னா, நான் முதல்ல ஒரு எத்தனை வருஷம் தெரியாது, அந்த ஃபஸ்ட் அவருடைய படம் கங்கோத்ரி படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு நான் வந்து இந்த தேட்டருக்கு போயிருந்தேன் நான். அப்போது அவரை நான் பார்க்கல, பட் நான் அவரை கவனிச்சிட்டு இருந்தேன். நாங்கள் அங்கே முதல்ல பார்க்கும்போது நான் ஹைட்டு வேறு இல்லையே, இவர் வேறு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து எப்படி இந்த ஹிட்டு கொடுப்பாரு. சரி, அவர் ப்ரொடியூசர், அவர் அப்பா வந்து பெரிய ப்ரொடியூசர், அதனால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அவருடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருக்குது. அதாவது எப்படி அவரை நான் பார்த்தேனோ இன்றைக்கி பார்க்குறதுக்கு எனக்கே பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கார் அவர். அவருடைய கடுமையான முயற்சி, கடுமையான உழைப்பு தான் அதுக்கு காரணம். நிறைய பேர் சொன்னாங்க அந்த மாதிரி தமிழ் சினிமா வந்து ஆல்ரெடி அவர் ரொம்ப பாப்புலராக இருக்கார். தமிழில் மட்டும் கிடையாது. அவர் சப்போஸ் நான் சம்டைம்ஸ் இந்த ராஜஸ்தான் போவேன், நான் ஜோத்பூர் போகும்போது அங்கே சொல்லுவாங்க, சார் நான் ஒரு சவுத் இந்தியன் படம் பார்த்தேன் சார், அதில் ஒரு தெலுங்குல அல்லுன்னு சொல்லுவார். அவர் என்ன சார் நடிக்கிறார், அவர் என்ன டான்ஸ் ஆடுறார், என்ன ஃபைட் பண்ணுறாரு சொல்லுவார். அங்கே ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் வச்சுருக்கார் அவர் அங்கே. அதே மாதிரி அதான் மலையாள இண்டஸ்ட்ரியில் கூட பெரிய மார்க்கெட் வச்சுருக்காரு இவர். ஸோ இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு டீசர் ஒரு தடவை இல்லை 2 தடவை நம்ம முருகன் போட்டு சொல்லியிருந்தார். நான் முருகனுங்கிட்ட சொல்ல எதுக்கே 2 தடவை, ஒரு தடவை போட்டாலும் 100 தடவை பார்த்த மாதிரி நான் ஒரு ஃபீலிங் இருப்பா இதுக்கு. அதுக்கு மேலே இந்த படத்துக்கு டிஎஸ்பியினுடைய முத்திரை வேறு இருக்குது. ஸோ அந்த ஹிட்டுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. இதுக்கு இவ்வளோ பெரிய எனக்கு தெரிஞ்சு பப்ளிசிட்டியே தேவை. பப்ளிசிட்டி இல்லாத இந்த படம் ஓடும். இது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு இருக்குது. அப்புறம் திருப்பதி பிரசாத் சொன்னார் காட்ஃபாதர்னு சொன்னால், ஆனால் காட்ஃபாதர் வந்து இந்த படத்தில் ஒரு கோட்டை விட்டார் இவர். ஏன்னா நம்மளை இந்த படத்தில் மறந்துட்டார் அவர். அது ஒன்று தான் அவர் மேலே எனக்கு ஒரு சின்ன வருத்தம் எனக்கு. ஏன்னா இவர் நல்ல படத்தில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இந்த படம் அவருக்கும் அந்த நம்ம லைக்காவுக்கும் பெரிய வெற்றி படமாக அமையணும். மைத்ரி மூவிஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அளிக்கும். இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸுக்கும் சொல்ல வேண்டியதே கிடையாது. இது கண்டிப்பாக ஹிட்டு. மறுபடியும் ஒரு வெற்றி விழாவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த 2 வருஷம் எல்லோரும் வந்து நிறைய தவிச்சிருக்கிறோம், நிறைய பேரை இழந்திருக்கிறோம். எல்லாருக்காகவும் ஒரு மனசுலேயே ஒரு ப்ரேயர் சொல்லிப்போம். அதுக்கப்புறம் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் சந்திச்சுருக்கோம். அதுவே பெரிய வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். அதான் பார்த்த உடனே எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணுறாங்களா, ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்துங்கிற சந்தோஷமே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் மாதிரி இருக்குது. ஸோ திஸ் லுக்ஸ் மோர் லைக் எ சக்ஸஸ் ஈவென்ட் டு மீ தென் லான்ச். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இந்த புஷ்பா படத்தில் எல்லாரை விட மிக பெரிய சந்தோஷம், நாட் ஆஸ் எ மியூசிக் டைரக்டர், நான் இதுக்கு இசையமைப்பாளர் என்கிற விஷயத்தில் இல்லை, அது மட்டும் இல்லை, ஆஸ் ஒன் ஆஃப் தி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்
of our dear Bunny, Allu Arjun, icon star Allu Arjun, and as a brother of Allu Arjun. நாங்கள் வந்து இப்போது தானு சார் சொன்ன மாதிரி சென்னையில் வளர்ந்த பையன் பன்னி. நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அல்லு அருண் அங்கிள், எங்கள் அப்பா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா. இது ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு டைரக்ட் விட்னஸ் பன்னியோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, பன்னியோட பேஷனுக்கும் சரி. அண்ட் தமிழில் புஷ்பா வர்றதுல ஏன் இவ்வளோ சந்தோஷம் எனக்குன்னா, ஐ திங்க் ஐ எம் ஒன் ஆஃப் தி ஒரு லைன் வச்சா ஐ வில் பி ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபெலோஸ் ஹூ வாஸ் பெஸ்ட்ரிங் பண்ணி இவ்வளோ வருஷமா நீ தமிழில் பண்ணணும். பிகாஸ் எனக்கு எப்பயுமே ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை பன்னிக்கு வந்து தமிழில் பெரிய வரவேற்பு இருக்கும். பன்னியோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவரோட டான்ஸாக இருக்கட்டும், அவருடைய ஆக்டிங்காக இருக்கட்டும், அண்ட் த வே ஹி செலக்ட்ஸ் ஹிஸ் ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து தமிழுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு எனக்கு ஒரு ரொம்ப பெரிய நம்பிக்கை. ஸோ அதனால் பன்னி இப்போ ஃபோன் பண்ணி, பன்னி நீ இப்போ தமிழில் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நீனே நான் சொல்கிறேன், ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள், அதனால் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ இன்ஃபேக்ட் அல்லு அர்ஜுனை விட எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது இந்த படம் அல்லு அர்ஜுன் தமிழில் பண்ணுறது. ஸோ எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் ஐக்கன் ஸ்டார் அல்லு அர்ஜுன் டு தமிழ். ஏன் லெட்ஸ் வெல்கம் நான் சொல்கிறேன்னா, நான் சென்னை தானே, அதனால் அப்படி சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த புஷ்பா கதை கேட்டதுலேருந்து நான் சொல்கிறேன், நீங்கள்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க இது தெலுங்கில் பண்ணி இப்போ தமிழில் வரப்போகிற படம்னு. ஆனால் நான் கதை கேட்டனுக்கே சொன்னேன், இது ஆக்சுவலாக தமிழ் படம், நீங்கள் தெலுங்கில் எடுக்கிறீங்க. இதை தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா இதோட கதையாக இருக்கட்டும், இதோட நேட்டிவிட்டியாக இருக்கட்டும், அண்ட் அது இப்போ அல்லு அர்ஜுனோடைய அந்த ரக்கெட்னஸ், அந்த ஹீரோவோடைய அந்த பிஹேவியர், அது எல்லாமே வந்து அது தமிழ் படத்துக்கு தமிழ் ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விதமான ஒரு படம் இது. அண்ட் ஒன் மோர் திங் இஸ், அந்த ஸ்டோரியை வந்து நேச்சுரலாக அந்த திருப்பதி அந்த பார்டரில் நடக்கிறதுனால தமிழ் அண்ட் தெலுங்கு ஓன் பண்ணிக்கக்கூடிய ஒரு 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 கதை இது. அண்ட் படம் சுகுமார் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு சுகுமார் சார். அவர் ஃபைனல் மிக்ஸ்லேயே இருக்கிறதுனால இன்னும் இன்றைக்கி வர முடியல. ஐ வாஸ் ஆல்சோ இப்போ ஆக்சுவலாக பாம்பேக்கு கிளம்புறோம் ஏர்போர்ட்டுக்கு, ரவி சார் ஃபோன் பண்ணி இல்லை இது அட்டென்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பன்னி வராருன்னு சொல்லி நானும் ஓடி வந்துட்டேன் அப்படியே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். இது வந்து கண்டிப்பாக தமிழில் ஒவ்வொரு ரசிகரும் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி கைத்தட்டி விசில் அடித்து பார்க்க போகிற படமாக எனக்கு தோணுது. முக்கியமாக பன்னியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இவ்வளோ வருஷமாக எனக்கு பன்னியை தெரிஞ்சு பன்னியோட மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கே வந்து சர்ப்ரைஸாக இருந்தது அதோட விஷுவல்ஸ் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு Bunny, you just took it to another level, not as a friend and as a normal audience. I'm telling you, hats off to your hard work. ஏன்னா அந்த பேஷன் அந்த ஹார்ட் ஒர்க் இல்லைன்னு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வராது. ரெண்டு பேருக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். ஒன்று வந்து சுகுமார் சாருக்கு, ஒன்று வந்து பன்னிக்கு. ரெண்டு பேருமே they took this movie to another level. அந்த படத்துலேயே ஒரு பகுதியாக இருந்த எங்களுக்கே வந்து சர்ப்ரைஸ் அளவுக்கு அவங்க வந்து படம் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் பீங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். தேங்க்ஸ் டு மைத்ரி மூவிஸ். அண்ட் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. தானு சாருக்கு, திருப்பதி சாருக்கு, அண்ட் சிவா சாருக்கு, சௌத்ரி சாருக்கு, எல்லாருக்குமே நன்றி. கார்கி சார் கலக்கிட்டீங்க டைலாக் எல்லாம். தமிழ்குமரன் சார் ரொம்ப நன்றி. இட்ஸ் ஸோ நைஸ் டு பி அசோசியேட்டட் வித் யூ. இன்னும் நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கேன். நான் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து பார்த்த உடனே ட்வீட் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு என்னை வந்து இந்த படத்தில் எக்ஸைட் பண்ண விஷயம். ஆனால் சரி இப்போவே நான் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பன்னிக்கும் சுகுமார் சாருக்கு மட்டும்தான் பேசினேன். ஆனால் இன்றைக்கி நிறைய விஷயம் பேசுகிறதுனால இன்னும் 2 days படம் வர போகிறதுனால ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபைட்டு பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அது வந்து ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது. அது ஃபைட்டுன்னு சொல்கிறதா, எமோஷன் சொல்கிறதா, இல்லை மைண்ட் ப்ளோயிங் விஷுவல்ஸ்ன்னு சொல்கிறதா, இல்லை எப்படியா ஒரு ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறதா, எப்படி டைரக்டர் இப்படி யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறதா, இல்லை ஃபைட் மாஸ்டர் எப்படி இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்காரு சொல்லி நிஜமாக எனக்கு தெரியல. ஐ எம் நாட் எ கிரேட் ஃபைட் லவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லவ் டு வாட்ச் டான்ஸஸ், ஐ லவ் டு வாட்ச் இது எமோஷனல் ஏதாவது ஃபைட்டு தான் என்ஜாய். பட் ஃபைட்டுக்காக சில மக்கள் இருப்பாங்களா, அந்த மாதிரி நான் கிடையாது. ஆனால் எனக்கே வந்து அந்த ஃபைட்டுக்காக அந்த ரீலை பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது மறுபடியும் பார்க்குறேன். அந்த அளவுக்கு அது வந்து ஒரு டாப் நாச் fight. It is going to be one of the best action sequences of recent times, or maybe more than that. அப்படின்னு எனக்கு தோணுது. Bunny, superb, and I just love you for all the hard work you put into that fight. I told you, you know how much I love that fight. And ஒரு இப்போ மதன் கார்கே சார் சொன்ன மாதிரி அந்த டைலக்ட் பிடிச்சி பேசுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா பன்னி வந்து சிட்டியில் வளர்ந்த பையன், சரிங்களா? ஸோ அந்த டைலக்ட்லாம் வாழ்க்கையில் பேசவே இருக்க மாட்டேங்க. ஆனால் he learnt, he practiced, and he was telling me, and Suku sir was telling me like how much they worked for that. ஸோ அப்படியே
அது பார்க்கும்போது சந்தோஷமாகவும் இருக்குது, ஒரு பக்கத்தில் பயமாகவும் இருக்குது. ஐயோ இவ்வளோ கஷ்டம் இருக்குது அதுலங்கிறது. ஸோ ஆனால் அந்த பயமும் அந்த பேஷனும் தான் எப்பயுமே வெற்றி வந்து வாங்கி கொடுக்கும் எல்லாருக்கும். ஸோ மிகப்பெரிய வெற்றி வந்து அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது. அவர் லைக் இப்போது நம்ம தானு சார் அண்ட் சௌத்ரி சார் சொன்ன மாதிரி ஹி ஹேஸ் ஃபேன்ஸ் ஆல் ஓவர், நாட் ஓன்லி இன் ஆந்திரா, ஆல் ஓவர் தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு மேக் ஹிம் எ நேஷனல் ஸ்டார், தெர் இஸ் நோ டவுட். அண்ட் ஐ விஷ் that he wins the biggest of awards. இதை நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதா எனக்கு தெரியாது, பட் ஒரு விஷா ஒரு ஃப்ரெண்டுக்காக இருக்கட்டும், நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு ஆக்டருக்காக இருக்கட்டும், இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ விஷ் Allu Arjun wins a national award with this movie, and also Sukumar sir, because they deserve it. They really worked so hard. And ரொம்ப நன்றிங்க ப்ரெஸ்க்கும் மீடியாவுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போவே நிறைய பேசிட்டேன். அண்ட் அப்புறம் விவேகா சருக்கு ரொம்ப பெரிய நன்றி, ரொம்ப பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் அதே போல் இந்த படத்தோடைய லான்ச்சோ ப்ரெஸ் மீட்டோ எந்த லாங்குவேஜில் நான் அட்டென்ட் பண்ணாலும் நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா சந்திரபோஸ் சார். அவர் தெலுங்குல தான் லிரிக்ஸ் எழுதினாலும் எதுக்காக இருந்தாலும் ஒரு மதர் கிரியேஷன் இருக்கும்ல, அது வந்து சந்திரபோஸ் சார் தான். ஸோ சுகுமார் சார் அண்ட் சந்திரபோஸ் அந்த கான்செப்ட்ஸ் நாங்கள் 3 பேர் எழுதும்போது எப்படி இருக்குன்னா 2 விதமாக தோணும். 3 நண்பர்கள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா, இல்லை ஒரு 3 எதிரிகள் வந்து சேர்ந்து உழைக்கிறாங்களா, இந்த 2 டவுட்டு வரும். ஏன்னா கட்டி பிடிச்சிப்போம் இல்லை அடிச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் பண்ண எல்லா பாட்டும் வெற்றி அடையும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து எல்லா லிரிக் ரைட்டர் சூப்பராக எழுதியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த சிங்கர்ஸ் who sang these songs. அதுபோல் சாமி சாங் வந்து மிகப்பெரிய வெற்றி, இங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டிலெல்லாம் கேட்குது. we didn't even expect that. and சொல்றியா இப்போ தானு சாரும் சொன்னார் அது கூட. அண்ட் தேங்க்ஸ், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆண்ட்ரியா, பிகாஸ் ஒரு ஷூட்டிங் இருந்தது, திடீர்னு ஐடியா வந்தது ஆண்ட்ரியா பாடினா நல்லா இருக்குமே. தெலுங்குல ஐ இன்ட்ரடியூஸ் another singer. ஸோ ஃபோன் பண்ணி கேட்ட உடனே டிஎஸ்பி உங்களுக்காக நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு அவங்க வந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஆண்ட்ரியா ஃபார் டூயிங் திஸ். அண்ட் அதனால தான் இந்த வெற்றி இன்னைக்கு வந்திருக்கு. தேங்க்ஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி மியூசிக் ஃபேன் ஹூ மேட் திஸ் ஆடியோ சச் அ பிக் ஹிட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கெட் ரெடி டு ராக் வித் புஷ்பா அண்ட் ஐ எம் ஷோர் யூ கோனா லவ் இட். அண்ட் ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் இஸ் ஹியர் டு ஸ்டே அண்ட் என்டர்டெயின் யூ இன் தமிழ். தமிழ்லேயே உங்களை கலக்க போகிறாரு, அவ்வளோதான். ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா இவரே புஷ்பா கெட்டப் தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து எங்கே நிக்கில் சார் காணும்னா அப்புறம் தான் சேரில் மிக்ஸ் ஆகிட்டார். அந்த ரெட்டு இந்த ரெட்டும் ஒரே ரெட்டு. அப்புறம் எங்கள் டைட்டிலுக்கும் மேட்சிங்காக இருக்குது. ஏங்க நான் இப்போ டப்பிங்காக பண்ணுவோம். ஐயோ அந்த இப்போ வந்து எனக்கு தெலுங்கு வந்து கஷ்டமாக இருக்கு இப்போ உங்களை பார்த்து பேசும்போது. ఓకే అందరికీ నమస్కారం అండి. సరే చాలా సంతోషంగా ఉంది ఈరోజు. మీ అందరికీ తెలుసు, అఫ్కోర్స్ ఆల్ ది తెలుగు పీపుల్ నో నేను బన్నీ ఎంత క్లోజ్ ఫ్రెండ్స్. నా గురించి తను చెప్పినా తన గురించి నేను చెప్పినా ఇద్దరు ఒకరి గురించి ఒకరు చెప్పుకున్నట్టు ఉంటుంది. సో ఈ పుష్ప అనే సినిమా గురించి మీరు ఎంత వెయిట్ చేస్తున్నారో మేము కూడా అంతే వెయిట్ చేస్తున్నాం. దో ఐఎమ్ ఏ పార్ట్ ఆఫ్ దిస్ ఫిల్మ్. సో ఎందుకంటే సుకుమార్ గారు అంటే నాకు ఎంత ఇష్టం, నాకు ఇంకా ఓన్ బ్రదర్ లాగా, ఇంకా నా అన్నయ్య సుకుమార్ అంటే. సో అలాగే బన్నీ కూడా మేము ముగ్గురు ఇంకా బ్రదర్స్ లాగే. అందుకనే మేబీ దట్ ఎనర్జీ ఈజ్ వాట్ కమ్స్ టుగెదర్ వెన్ 3 of us వర్క్ అండ్ ఇట్ జస్ట్ ట్రాన్స్ఫార్మ్స్ ఇన్ టు ఎవ్రీథింగ్. అండ్ వన్ మోర్ థింగ్ ఐ థింక్ ఐ షుడ్ సే అబౌట్ సుకుమార్ సార్ అండ్ ఆల్సో బన్నీ, టోటలీ ఈగోలెస్. అంటే దే ఆర్ రెడీ టు రిసీవ్ న్యూ థింగ్స్. వాళ్ళకు ఒక ఐడియా ఉంటుంది, అది చెప్తారు, మనం ఒక ఐడియా చెప్పినా అరే ఇది బాగుంది అని. అలా ఉన్నవాళ్ళు ఎప్పుడు ఎదుగుతానే ఉంటారు, వాళ్ళకి ఓన్లీ ది రైజ్. సో పుష్ప, సుకుమార్ సార్, బన్నీ అండ్ వీళ్ళందరితో పాటు మేమందరం ఆల్వేస్ రైజ్, తగ్గేదేలే, ఇందులో డౌటేలే. సో అందరికీ ఈ సందర్భంగా థ్యాంక్స్ చెప్పుకుంటున్నాను ఈ పుష్ప ఆడియో అంటే. అండ్ వన్ మోర్ థింగ్, ఐఎమ్ సో హ్యాపీ దట్ ఇప్పుడు నేను మ్యూజిక్ డైరెక్టర్ కాకుండా ఒక ఆడియన్స్గా చెప్తున్నా, ఒక సినిమాలో అన్ని లాంగ్వేజ్లోని సాంగ్ రిలీజ్ అయ్యి ఇలా హిట్ అవ్వటం అనేది ఇంతకుముందు ఇప్పుడు జరగలేదని చెప్పారు. సో ఆల్ ద 5 songs ఇన్ ఆల్ ద 5 languages ఆర్ సూపర్ హిట్స్ అండ్ ట్రెండింగ్ ఇన్ ఆల్ ది లాంగ్వేజెస్. సో అది ఎవరో నాకు చెప్తే అవునా అరే భలే ఉంది అని చాలా సంతోషించాను. ஸோ இது உங்களுக்கு தமிழில் டப் பண்ணுறேன். ஒரே படத்துலேருந்து 5 languageல வந்த எல்லா பாட்டும் 5 languageலையும் ஹிட் ஆனது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடக்கலை, இது ரொம்ப பெரிய விஷயம் அட்லீஸ்ட் ரீசெண்ட் டைம்ஸில் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கு காரணம் இங்கே எல்லாம் தான். ஸோ చాలా தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். நன்றி சார்.